அதுதான் ஏரியா ஃபேமஸ் கடை. பாட்டி நீங்க சொல்றத கேட்டாலே எனக்கு டயர்ட் ஆகுது பாட்டி. கொஞ்சம் கூழ் தரட்டுமா? தெம்பா இருக்கும். இது ஹைஜீனிக் தானே, எதுவும் ப்ராப்ளம்லாம் வராது. இது நீங்க எதுல ரெடி பண்ணுவீங்க? கேழ்வரகு, கம்பு, கொஞ்சம் வெந்தயமும் போட்டு தயிர் ஊத்தி கலக்கி வச்சதுயா. நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுவீங்கல்ல கூல் கூல்னு, இத குடிச்சா மொத்தமா கூல் ஆயிடுவீங்க. குடிக்கிறீங்களா? சரி, பெரியவங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, கொஞ்சமா கொடுங்க. சரிப்பா, இந்தா. வெறும் வீராப்பு தானா? நான் தான் வெறுப்புன்னு நினைச்சிட்டேன். ஓகே ஓகே, பாத்துக்கிறேன். ஏய், என்ன பேசுன? அது என்னமோ பேசிட்டு போகட்டும்பா. இந்தா, இந்த கூழ குடி. ஓகே தான், நாட் பேட். பாட்டி எனக்கு இன்னும் கொஞ்சம் தரீங்களா? இந்தாப்பா, மிளகா எடுத்துக்கடி, கூழு தன்னால உள்ள போகும். சரிங்க பாட்டி. என்ன பண்ணிட்டு இருக்க? ரொம்ப எளிமையான முதலாளின்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டலாம், கம்பெனி குரூப்ல ஷேர் பண்ணலாம். என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? போனை வச்சுட்டு பேசாம இரு. பாட்டி எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்களேன். வெறும் பாத்திரம் மட்டும்தான் இருக்கு. நானே பச்சை தண்ணி தான் குடிக்கணும். ஏய், இப்ப நீ எதுக்கு சிரிக்கிற? பசி, சாப்பிட்டேன், அவ்வளவுதான். தாங்க பாட்டி. பாட்டி தாங்க, எவ்வளோச்சும் எடுத்துட்டு பேலன்ஸ் கொடுங்க. ஏப்பா, அதுவான காட்டுல இருக்க, இவ்வளவு காசு கொடுத்தா எப்படி? பாட்டி நான் ஃபுல்லா குடிச்சிட்டேன், அதுக்கு ஒரு 2000 கூட ஆகாதா? பசி ஆத்துற பொருளை பணமா மட்டும் பார்க்க கூடாதியா. மொத்தம் 105 ரூபாய் ஆச்சு. இருந்தா சில்லற கொடு, இல்லாட்டி அடுத்த முறை வரும்போது கொடு. பரவாயில்ல பாட்டி, நீங்க வச்சுக்கங்க, எனக்கு எதுவும் சேஞ்ச்லாம் வேண்டாம். இந்த 2000 வச்சு நான் எத்தனை நாள் வாழ்ந்துட முடியும்? முடியா, பாத்துக்கலாம். உழைக்காத காசு உடம்புல ஒட்டாதுன்னு புரட்சி தலைவர் சொல்லி இருக்காரு. பாட்டி, உழைச்ச காசு ஓடி வந்து கையில உட்காரும். இந்தாங்க. அழகி ராசாத்தி. ரெண்டு பேரும் ஒன்னா வந்தீங்களா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டையா? பாட்டி நீங்க லிமிட் தாண்டி பேசிட்டு இருக்கீங்க. அவ எம்ப்ளாயி, நான் பாஸ், புரியுதா உங்களுக்கு? வியாபாரத்துக்காக சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க.